அடுத்து அந்த காமிஸ் டிராகனை காட்டுவாங்க பாருங்க, பங்கமா இருக்கும் இந்த பேனலே. எவராலும் அணைக்க முடியாத நெருப்பு த டிராகன், காமிஸ் த டிராகன் அப்படின்னு அந்த டிராகனை காட்டுவாங்க பாருங்க. இந்த சிங்கிள் பீஸ்ட் எண்ணற்ற டாப் கிளாஸ் கண்ட்ரோல் எல்லாத்தையும் அசால்ட்டாக கொண்டு குடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேர் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரூம் கிட்ட போய் நின்று அந்த கில்டு மாஸ்டர் சொல்லுவான், அந்த கோலை நடுங்க வைக்கிற மிருகம் கடைசியாக போகும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டை விட்டுட்டு போச்சுன்னு சொன்னா நீ நம்பிவா? சார் சும்மா சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லுவான். நான் உண்மைதான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த டோரை ஓப்பன் பண்ணுவான் பாருங்க. உள்ள பார்த்தா ஒரு ரூயின் ஸ்டோன் இருக்கும். அதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டர், இங்கே பார், இதுதான் காமிஸ் டிராகனோட ரூயின் ஸ்டோன். இது ரைடு முடிஞ்சு 8 வருஷமா இங்கே தான் இருக்கு. இதை சொந்தமாக்கி கொள்ற அளவுக்கு எந்த மிஷனுக்கும் அவ்வளோ பவர் இல்லை. இது இதோட ஓனருக்காக பல வருஷம் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஒன்ஸ் அகைன் இந்த காமிஸ் டிராகன் நம்மளுக்கு மதிப்பு மிக்க ஒரு பரிசை தரப்போகுது அப்படின்றப்போ அந்த காமிஸ் டிராகனை ஸ்கல்ல காட்டுவானுங்க. என்னடா ஜுராசிக் பார்க் மாதிரி எலும்பு கூடலாம் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி எவ்வளோ பெருசா இருக்கும் அதோட ஸ்கல்லு. அப்படி அந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கண்ணாடியை பார்த்துட்டு தனியா பேசிட்டு இருக்காரு. நான் ரீஅவேக்கனிங் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பா வளர்ந்துருக்கேன், சேப்பும் மாறி இருக்கு, ஆனா அழகாயிட்டனா இல்லையே, கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த சிஸ்டம் தான் காரணம். என்னோட டேமேஜ் எல்லாம் சரிப்படுத்தி அது என்ன அழகாக்குது போல அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு அடுத்து தங்கச்சி கிட்ட போவான். தங்கச்சி, தங்கச்சியோ என்னடா நான் அண்ணன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னே, உன் மூஞ்சி உன் பேக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, பேக் மாதிரி இருக்கா, நீ உன்ட்ட கேட்டதுக்கு என்ன செருப்பால் அடிக்கணும் இப்படியா பதில் சொல்லுவேன் அப்படின்னு தலையை பிடிச்சி ஆட்ட அவள் மிதிப்பா. நம்ம ஹீரோவோ, நான் எஸ்ராங்க அண்டரு, நீ என்ன மீச்சினா உன் கால் தான் உடையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல, நானும் தான் எங்கள் ஸ்கூலில் டாப் கிளாஸ் எது அந்த பிட் அடிச்சு எழுதுவீங்களே அந்த எக்ஸாமா அப்படின்னு நம்ம ஹீரோ தங்கச்சி கூட விளாண்டுட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ தங்கச்சி கூட ஜாலியாக விளாண்டுட்டு அடுத்து சொல்லுவான், நான் ஒரு கில்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா இனிமேல் எல்லாரும் ஒன்றும் பாசன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சொல்லி தானே ஆகணும். நான் என்னோட கில்டுக்கு சோலோ பிளேயர் கில்டுன்னு பேர் வைக்கலான்னு இருக்கேன். என்னது சோலோ பிளேயர் கில்டா? உன் கில்டுக்கு இந்த மாதிரி தான் பேர் வைப்பியா அப்படின்னு சொல்ல, ஏன் நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே தங்கச்சி, இதெல்லாம் என்னடா பேர், உன்னோட பவரே சேடஸ் எல்லாத்தையும் சமன் பண்ணுறது தான், டெக்னிக்கலி நீ சோலோவே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவே கலாய்ச்சி விட்டுருவாச்சுன்னு தான். இந்த கதையிலேயே நம்ம ஹீரோவை கலாய்க்கிற ஒரே ஆளு நம்ம ஹீரோவோட தங்கச்சி மட்டும்தான். இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்களாம் கீழே ஸ்மைலி எமோஜியை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, அப்போ இந்த பேர் நல்லா இல்லையா, அப்போ நான் வேற என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு கேட்க, ஹீரோட தங்கச்சியோ, நான் ஒரு பேர் சொல்கிறேன், ஆஜின் கில்டுன்னு பேர் வை, என் பேர் ஜின்னா, அப்படியே திருப்பி போட்டா ஆஜின், இது எப்படி இருக்குன்ற மாதிரி சீனா தானா நாட் ஒன்றுன்ற மாதிரி ஒரு பேரை சொல்லுவாங்க ஆஜின் கில்டுன்னு. நம்ம ஹீரோவோ, சரி பரவாயில்லையே இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அடுத்து நம்ம ஹீரோயினி வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி பெட்டில் படுத்துட்டு புலம்புவாங்க, அச்சோ நான் வந்துட்டு ரொம்ப வலிஞ்சிட்டனும், அவன் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பான் ஐயோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு, பரவாயில்ல அவன் என் உயிரையே காப்பாற்றிருக்கான், இருந்தாலும் நான் ரொம்ப வலிஞ்சிட்டனும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தூங்கிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினி கனவுல இருக்க மாதிரி காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினி கையை ஏதோ ஒன்று வந்து பிடிக்கும் பாருங்க. அப்படி பிடிச்சி மேலே இழுத்து பார்த்தா அந்த இறந்து போன எஸ்ரா ஹீலரு. அவன் சொல்லுவான் பாருங்க, சங்ஜின் பூவை கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லு, அவனோட பவரே அவனுக்கு ஆபத்து, அதுக்கிட்ட இருந்து அவன் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லு அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோயின் தூக்கத்துல முடிச்சிருவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட நம்ம ஹீரோ முதல் சீசன்ல எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ரொம்ப கியூட்டா இருந்தாரு நினைச்சீங்கன்னா கீழே ஹார்ட்டிங் சிம்பிள கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. காமிஸ் டிராகன் பார்க்கவே பங்கமா இருந்தது நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.